Hello guys, sorry guys. Sorry guys, network issue, power cut ஆயிடுச்சு. அதனால கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுதுங்களா guys டிஸ்ப்ளே? டிஸ்ப்ளேஸ் தெரிஞ்சா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ட்ரேட் பிளேஸ் பண்ணலாமா guys? ட்ரேட் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே 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 பிரதர், சாரி பிரதர், நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ லைவ் கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே அகைன் ஒரு டவுன் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம் guys, யூஎஸ்டி டிடிடி. ஸோ என்ட்ரி லைட்டாக மிஸ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ஓகே. ஒரு நல்ல என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன்.
ஸோ இங்கே நம்ம லாஸ் ஆக போகுது அப்படின்னும் போது நம்ம ரூலில் பிரேக் பண்ணாமல் நம்ம வந்து $200 டவுன் டைரக்ஷனில் திருப்பி பிளேஸ் பண்ண போகிறோம் guys. இது நம்மளோட இந்த சார்ட்டுக்கான செகண்ட் சான்ஸ். ஓகேவா? நம்மளோட ட்ரேடை புதுசாக பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க நம்ம என்ன பண்ணுறோன்றது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? புதுசாக பார்க்குறவங்க மேபி புரியாது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்றதை கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டு போங்கன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த லாஸ் ஆகுது இந்த சார்ட்ல அப்படின்னும் போது நம்ம சார்ட்டை சேஞ்ச் பண்ணணும் guys. அதை ஏன்றதும் நான் சொல்கிறேன். ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் இப்போ நம்ம 2 வாட்டி நம்ம இந்த ட்ரேடை இங்கே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இது ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு. சப்போஸ் இங்கே லாஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை இது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சான்ஸ் கொடுங்க ஒரு சார்ட்டுக்கு. 2 சான்ஸுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம சார்ட்டை சேஞ்ச் பண்ணிடுவோம். பட் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ தேவை கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா? ஓகேவா? நிறைய பேர் இது பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னும் போது தயவு செய்து சார்ட்டை மாற்றிடுங்க. இதே சார்ட்டில் உட்காராதீங்க. ஓகேவா? இந்த சார்ட்டில் இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. யூஎஸ்டி பிடிடியா இதை பாருங்க நான் காட்டுறேன். இதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே கிடையாது. 5-10 நிமிஷத்துக்கு நீங்கள் சும்மா தான் உட்காரணும். ஸோ பெட்டர் சான்ஸை தேடுங்க. நெக்ஸ்ட் ட்ரேடை தேடுங்க. அப்போ தான் உங்களால் ஸ்பீடாக ட்ரேட் பண்ண முடியும். ஒரே ட்ரேடை வச்சு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா யூ வில் எண்ட் அப் லூசிங். ஸோ சான்ஸை மாற்றிக்கிட்டே இருங்க. இங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம தேடிட்டே இருப்போம். ஓகேவா? இது ரெட்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம இங்கே ஒரு சூப்பரான ஒரு அப் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம். எல்லாருமே புதுசாக வந்திருக்கவங்க என்ன பண்ணுங்க, டைமை வந்து டைமரில் இருக்கும். டைமர்லேருந்து டைமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் டைம் இங்கே ரன் ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் மினிட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 0 வந்த உடனே ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க guys. உங்களால் பிளேஸ் பண்ண முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து எத்தனை செகண்ட் டிலேன்றது எனக்கு தெரியல. கொஞ்சம் டிலேவாக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எத்தனை செகண்ட் டிலே அப்படின்றது. சப்போஸ் இந்த ட்ரேட் நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்ற போது நம்ம இன்னொரு சான்ஸ் கொடுக்க போகிறோம் இந்த ட்ரேடுக்கு. அகைன் ஒரு $100 ஆட் பண்ணி $200 நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம் guys. ஓகேங்களா? $100 நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இது லாஸ் ஆகிற பட்சத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். அப் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணலாம் guys. for $200 I'm going for a up direction. ஓகேங்களா? ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஹாய் பிரதர், சாரி பவர் கட் ப்ராப்ளம் காலையிலேருந்து. ஓகேங்களா? ஸோ பேக்கப் இல்லை சுத்தமாக. அதனால பிசி திருப்பி ஆஃப் ஆகிடுது. 2 வாட்டி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஹேவ் ஆல்ரெடி அக்கௌண்ட்டா பிரதர்? எதில் இருக்குது பிரதர் உங்களுக்கு அக்கௌண்ட்டு? எந்த பைனரி ஆப்பில் இருக்குது? கோடெக்ஸா இல்லை வேறு எதில் வச்சுருக்கீங்க அக்கௌண்ட்டு? ஒலிம் ட்ரேடா? இங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி guys. ஸோ ஐம் கோனா ஃபார் அப் டைரக்ஷன் $100. நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேண்ணா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை உங்களுக்கு புரியுதுங்களா? போனஸ் யூஸ் பண்ணி டெபாசிட் வச்சுருக்கீங்களா? நோ ப்ராப்ளம் பிரதர். வீக்கெண்டில் ஒரு போனஸ் வரும் பிரதர், 70% நான் வேணா ஷேர் பண்ணி விட்டுறேன். அதில் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம்.
இங்கே ஒரு அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் போட போகிறேன். அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணியாச்சு கைஸ். வாய்ஸ் ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ராஜேஷ் ப்ரோ. அப்படியே ஒரு டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க ப்ரோ. இந்த இந்த 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேடிஸ்ல இப்படி தான் இருப்பாங்க. உட்காந்து டபுள் டேப் டபுள் டேப் டபுள் டேப் பண்ணி இருப்பாங்க. இல்லை ப்ரோ, ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேருக்கு தெரியல, ஓகேங்களா? அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஸோ நம்மளுமே யூடியூப்ல புதுசு தான். ஸோ நம்ம பிளேஸ் பண்ண ட்ரேட் சூப்பராக ப்ராஃபிட்டபிளாக போயிட்டு இருக்கு. சப்போஸ் இது லாஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம $200 போட்டு ரெடியாக இருக்கணும். ஏன் நான் $200 நீங்கள் நினைக்கலாம் $100 ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணிக்கலான்ட்டு. அந்த தப்பை பண்ணாதீங்க, ஓகேங்களா? $100 ரெண்டு வாட்டி கிளிக் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா லாஸ் ஆகுற சான்சஸ் அதிகமாகிடும். ஸோ நம்ம ப்ராஃபிட் திருப்பியும் $100 மாற்றி வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் ப்ரோ, சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் சூப்பர் ப்ரோ. நீங்கள் ஃபோரெக்ஸ் பண்ணுறீங்களா பிரதர்? ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஃபோரெக்ஸ் பண்ணுறீங்களா பிரதர்? கொஞ்சம் எனக்கும் சொல்லிக் கொடுங்க பிரதர். ஃபோரெக்ஸில் நானுமே நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கரன்சி பேர் சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களா ப்ரோ இப்போ கரண்ட்டாக யூஏஇயில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ப்ரோ. துபாயில் இருக்கோம் ப்ரோ. நான் தமிழ்நாடு தான் பிரதர். ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஃபோரெக்ஸ் ஃபுல்லாக லாஸா? ஆமாம், அப்படியாங்களா ப்ரோ? எனக்குமே ஃபோரெக்ஸ் செட் ஆகல ப்ரோ. இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்படுது. அதே மாதிரி என்னால் ரிஸ்க் மேனேஜ் பண்ண முடியல அதில். அது இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்து என்னால் ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப நேரம் உட்காந்து சார்ட் அனலைஸ்லாம் பண்ண முடியல. கைஸ் இப்போ நம்ம யூஎஸ்டி பிடிடியில் டவுன் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம், ஓகேங்களா? சப்போஸ் இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டாக வரலன்னும் போது அடுத்த ட்ரேட் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் வரும், ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 2 சான்ஸ் கொடுக்க போகிறோம் இதுக்குமே. ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் 2 டேஸாக உங்கள் டெலிகிராம் சேனலை பார்த்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர் பிரதர், சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு 2 லைக் போட்டு விட்ருங்க ப்ரோ. என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன் காய்ஸ் பேசிக்கிட்டே. அதே மாதிரி இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன், நோட் பண்ணிங்களான்னு தெரில. ஓ சாரி, $100 தானா? ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, $200 போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் பிரதர், ஓகேங்களா? இந்த ட்ரேட் நான் ப்ராஃபிட் தான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். பட் இருந்தாலுமே உங்களோட அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர், ஓகேவா? நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க, பட் இருந்தாலும் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் செகண்டில் கூட மார்க்கெட் மேனிப்புலேட் ஆகும். ஸோ நம்ம அந்த நேரத்தில் கூட என்ட்ரி எடுக்க நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் பிரதர். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடும் டவுன் டைரக்ஷனை நோக்கி ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி. யாருக்குன்னா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பிரதர். யாருக்குன்னா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் என்கிட்ட ஒரு 2 lakhs இருக்கு. எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் சொல்லுங்க ப்ரோ? 2 lakhsமே பண்ணலாம் பிரதர். என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன். 2 lakhsமே பண்ணலாம். ஏன்னா ரிஸ்க் ஃப்ரீயாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும், ஓகேங்களா? ரிஸ்க் ஃப்ரீயாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். டெய்லி ஒரு நல்ல மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 10% நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தீங்கனாலுமே மோர் தென் எனஃப், ஓகேங்களா?
ஸோ அமௌண்ட்டை சூப்பராக டபுள் ஆக்கலாம். இந்த ட்ரேட் நம்ம சூப்பராக ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம பேக் டு $100 வச்சு ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ தான் உங்ககிட்ட பேலன்ஸ் இருந்தாலுமே மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் காய்ஸ். மணி மேனேஜ்மெண்ட்டை மறந்துடாதீங்க, எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடு சர்ச் பண்ணுவோம் காய்ஸ். நிறைய பேருக்கு என்னோட நோட்டிஃபிகேஷன் போய் சேர மாட்டேங்குது, லைவ் வந்துட்டேன்றதை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இங்கே ஒரு அப் டைரக்ஷனுக்காக நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். NZDCHF OTC மார்க்கெட் நினைக்கிறேன். NZDCHF நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம். ஒரு அப் டைரக்ஷன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சூப்பரான ட்ரேட். பர்சனல் செஷன் கண்டக்ட் பண்ணுவீங்களா? ஷுவர் பிரதர், கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணலாம் பிரதர். உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து இருக்கிறது. எல்லாரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். இங்கே யார் யார் இருக்கீங்களோ எல்லாருமே டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அங்கே கொடுக்குற லிங்க்ஸ் வந்து செம்ம அக்யூரேசியாக இருக்கும். ஏன்னா என்னால் இதில் ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட டெலிவரி பண்ண முடியாது, ஓகேங்களா? இதில் டைம் டிலே பயங்கரமாக இருக்குது. சம்டைம்ஸ் 5 செகண்ட்ஸ்லேருந்து 15 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் டிலே இருக்குது. ஸோ உங்களால் ட்ரேட் இதை பார்த்து பிளேஸ் பண்ண முடியாது. இது உங்களுக்காக நான் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் லைவ் போட்டுட்ருக்கேன், ஓகேவா? அதில் வந்து சிக்னல்ஸ் எல்லாராலையும் கொடுக்க முடியும், பட் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. எத்தனை நாள் நீங்கள் உங்களையே நம்பாமல் இன்னொருத்தரை நம்பி நீங்கள் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும் சொல்லுங்களேன்? நான் இங்கே அகைன் ஒரு அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ். அதனால் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நான் ரொம்ப ட்ரேட் கொடுக்க மாட்டேன், பட் விஐபி குரூப்பில் நிறைய ட்ரேட் ப்ரொவைட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 20 to 30 ட்ரேட்ஸ் வரைக்கும் நான் விஐபியில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பேன். விஐபி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னோட லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடர் ஐடி மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ட்ரேடர் ஐடி சென்ட் பண்ணி விட்ட உடனே நான் உங்களை விஐபி குரூப்பில் ஆட் பண்ணிப்பேன், ஓகேங்களா? ஸோ மற்ற நேரத்தில் நான் லைவில் இருப்பேன் அப்படின்னும் போது நான் விஐபி இதில் தான் யூடியூப்பில் லைவில் இருப்பேன். எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் யூடியூப்பில் டைரெக்டாகவே கேட்கலாம். தேங்க்யூ ப்ரோ. பர்சனல் செஷன் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணலாம் பிரதர். நீங்கள் லாஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். நீங்கள் லாஸில் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் நம்ம ட்ரேட்ஸை ஃபாலோ பண்ணலாம். அது பாருங்க, நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஒரு பெரிய கேண்டில் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஒரு பிக் மூவ். இந்த மூவ் என்னால் எப்படி கேப்சர் பண்ண முடிஞ்சது சொல்லுங்க? ஏன்னா எனக்கு தெரியும் எத்தனை கேண்டில் பாருங்க கைஸ். 4 கேண்டில்ஸை கவர் பண்ண மாதிரி நெக்ஸ்ட்டுமே அப்பு தான் போகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுமே அப் டைரக்ஷனில் தான் ட்ரேட் பிளேஸ் போகும். சப்போஸ் இந்த கேண்டில்னாலும் அடுத்த கேண்டில், ஏன்னா இங்கே ஒரு பெரிய மூவ் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம இங்கே ட்ரேட் பிளேஸ் பண்ண கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளோட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க, ஓகேங்களா? நீங்கள் எதை நோக்கி வந்தீங்க? இன்னைக்கு காசை மேக் பண்ணணும். லாஸ் பண்ணுறதுக்காக யாரும் வந்து உட்காந்துட்டு இல்லைங்க, காசு சம்பாதிக்க தான் உட்காந்துருக்கீங்க. டிசிப்ளினாக இருங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே நம்ம ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணியாச்சு, இந்த சார்ட்டில் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் சேஞ்ச் யூர் சார்ட்ஸ். இந்த சார்ட்லேயே திருப்பி உட்காராதீங்க. இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கே, அடுத்ததும் திருப்பி மேலே போகும் மார்க்கெட்டு அப்படின்னு நினச்சிட்டு உட்காராதீங்க. இது 4X கிடையாது, இந்தியன் மார்க்கெட் கிடையாது. இது பைனரி, ஓகேங்களா? இது டோட்டலாக வேற. இங்கே ஒரு அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம் கைஸ். $100 அப் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறேன். எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க காய்ஸ். வாய் வலி இது தனியாக பேசினுக்கிறேன். யாருக்காக கத்துறேன்? உங்களுக்காக தான் கத்துறேன். $100 பதிலாக $200 தப்பாக ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீர்கள், ஓகேவா? என்னால் இந்த $200 அஃபோர்ட் பண்ண முடியும், லாஸ் அஃபோர்ட் பண்ண முடியும் என்னால், ஓகேவா? உங்களால் முடியாது. ஸோ ப்ளீஸ் ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். என்ன கிளிக் பண்ணுறோன்றதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிசியில் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள் பிசியில் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்து விழுந்துடும், ஓகேவா? நம்ம நினச்ச மாதிரி எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேண்டில் பார்த்தீங்களா, கிரீன் கேண்டில். ஹாய் ப்ரோ பிரபாகரன் ப்ரோ. ஹாய் ப்ரோ பிரபாகரன் ப்ரோ. பொன்சேகர் வந்துட்டிங்களா ப்ரோ? ஹாய் ப்ரோ. லைவ் கட் ஆயிடுச்சு பிரதர், ஓகேங்களா? பவர் கட் இஷ்யூ காலில் இருந்து. ஸோ பேக்கப் இல்லை சுத்தமாக. ஸோ பிசி டக்குன்னு ஆஃப் ஆகிடுது.
நீங்க எல்லாருமே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நார்மலா நீங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் அது வந்து வெறும் வீடியோஸ் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். லைவ் வந்தா அது காட்டாது. ஸோ ஆல்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் லைவ் வரும்போது. நீங்க ட்ரேட மிஸ் பண்ண மாட்டீங்க. அதனால சொல்றேன். பிரபா கோடெக்ஸ் ட்ரேடர். ஓகே, ஓகே பிரதர். பிரபாகரன், பிரபா கோடெக்ஸ் ட்ரேடர். ஓகே ப்ரோ. கோடெக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்களா நீங்க? சூப்பர் பிரதர். எதனா டவுட்ஸ் இருக்கா காய்ஸ் உங்களுக்கு? பொன்சேகர், ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர். சாப்பிட்டு வந்துட்டீங்களா? மணி என்ன ஆகுது? இந்தியால மணி என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் செட்டப் பார்ப்போமா? டுமாரோ ஐ வில் ரீச் ஆன் டெலிகிராம் பிரதர். ஓகே, ஷூர் ஷூர் பிரதர். பிரபாகரன் 50 அண்ணா கிளாஸ் எடுத்து என்னது புரியல ப்ரோ. 50 அண்ணா கிளாஸ் ஆக்குது. தெரியல பிரதர் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. டைமிங் 9 o'clock ஆகுதுங்களா? ஓகே, ஓகே பிரதர். பேர் சொல்லணுமா? ட்ரேட்ல ரெடியா இருக்கீங்களோ ட்ரேட் பண்ண? நான் சொல்றேன் பிரதர். நல்ல கன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? கன்ஃபார்ம் இல்லாத ட்ரேடை நான் உங்களை லாஸ் பண்ண விரும்பல. ஸோ நல்ல கன்ஃபர்மேஷன் வந்தோடனே நான் சொல்றேன். ப்ரோ டு யூ ஹாவ் குவாலிட்டி ஃபார் வீடியோ? நாட் ஹாவ் குவாலிட்டி. ஆமாம் ப்ரோ எனக்கு தெரியும். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இங்கே ட்ரேட் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். யூஎஸ்டி இஜிபி. ஓகேவா? யூஎஸ்டி இஜிபியில் அப் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் கைஸ். $100 நான் பிளேஸ் பண்ண போகிறேன். ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி கைஸ். சொல்லுங்க ப்ரோ. என்ன கேட்டிருக்கீங்க? ப்ரோ டு நாட் ஹாவ் எ குவாலிட்டி ஃபார் வீடியோ. குவாலிட்டி இல்லை. ஆமாம் எனக்கு தெரியும் ஏன்றதை நான் சொல்கிறேன். நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதில் நம்ம எந்த அளவுக்கு டிலே வைக்கிறோமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து ஏறும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு டிலே இல்லாத மாதிரி நான் மீன் லைவ் போட்டிருக்கேன். அதனால குவாலிட்டி இல்லை. 1080p தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? பட் ஆனால் டிலே உங்களுக்கு அதிகமாகிடும். உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது பார்த்துட்டு. அதனால தான் நான் ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி அதோட கரன்சி பேரை நான் சொல்கிறேன். பிரபாகரன் கோடெக்ஸ் $50 லாஸ் அண்ணா. அப்படிங்களா பிரதர்? லேர்ன் பண்ணுங்க பிரதர். லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க. 2:30க்கு லைவ் வரேன்னு சொன்னேன்னா நீங்கள் மதியம் வந்திருந்தீங்களா? அப்படிங்களா? ஓ மை காட். நான் என் ட்ரேடை பார்க்கல காய்ஸ். ஸோ அகைன் ஃபார் 2 வாட்டி அப்பில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிட்ட பேசிட்டே விட்டுட்டேன். 2:30 லைவ் வரேன்னு சொன்னேன்னா ஆமாம் பிரதர் வரல. ஏன்னா லாஸ்ட் 4 hours நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோமா காலையில். அதனால் பிசியை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ உட்காந்து கேம் விளாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 4 o'clock மேலே வெளில போயிட்டேன் காய்ஸ். அதெல்லாம் வர முடியல. ஹாய் ஹாய் ப்ரோ. கிரிஷ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. காய்ஸ் இது வந்து நம்ம கொஞ்சம் ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் ட்ரேடுமே லாஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம தேர்ட் ட்ரேடு தேடுவோம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிரதர் இங்க வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. யூஎஸ்டிடிஇசெட்டில நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு $500 ட்ரேட் பிளேஸ் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ஓகேங்களா? சப்போஸ் இந்த கேண்டில் ரொம்ப பெருசா கிரீனா மேக் பண்ணுது அப்படின்னா நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் கிரீனா இருந்தா ஓகே. பட் இந்த அளவுக்கு சைஸ் இதுல பாதி வந்தா அப்பு கொடுக்கலாம். ஓகேவா? ரெட் இருந்தா கண்ண முடின்னு அப்பு கொடுத்துருங்க. இந்த கேண்டிலை பொறுத்து தான் இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப பெருசா இருந்தா சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுல கொஞ்சமா இருந்தா சான்ஸ் இருக்கு. பட் ஃபுல்லா பெருசா இருந்தா தயவு செய்து கொடுக்காதீங்க. ஆமாண்டா.
ஆமாம் பிரதர். லேண்ட்ஸ்கேப்ல தெரியுதுங்களா? தெரியும் ப்ரோ. தெரிஞ்சு தான் வச்சிருக்கேன். ஏன்னா ரீல்ஸ்ல அப்பதான் புஷ் ஆகும் வீடியோஸ். அப்பதான் நெறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் அந்த மாரி வச்சிருக்கேன். நம்ம வெர்டிகலா வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. பட் வச்சா நெறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேன்து. ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல காசுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் போய் சேரணும்ல. ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கலாம் செட்டிங்ஸ. ஓகேங்களா? நெறைய பேர் இந்த ட்ரேட ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. லைவ் பார்த்து ட்ரேட் பண்ணலாமா? லைவ் பார்த்து ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? பண்ணலாம் பிரதர். பட் டைமிங் மேட்டர்ஸ். ஓகேங்களா? உங்ககிட்ட ரொம்ப டிலேவா வந்து சேருது அப்படின்னும்போது, நீங்க அத பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கு கரெக்ட்டான டைமிங்ல உங்களுக்கு ட்ரேட் கிடைக்குதுன்னா, தைரியமா நீங்க பண்ணலாம். நான் இங்க 2 சான்ஸ் குடுக்க போறோம் காய்ஸ். ஸோ அகைன் ஐம் கோனா ஃபார் அப் ட்ரெண்ட். ஓகே. அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இது லாஸ் ஆகுது அப்படின்னும்போது நம்ம கேண்டில்ல சேஞ்ச் பண்ணிப்போம் சார்ட்ட. அது லாஸோ ப்ராஃபிட்டோ நம்ம அந்த சார்ட் பக்கம் போகக்கூடாது. ஓகேவா? அந்த சார்ட் நம்மளுக்கு வேண்டாம். 2 சான்ஸ் தான் அந்த சார்ட்டுக்கு. மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு காய்ஸ். ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மல்டிபிள் ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்ண வேண்டாம் காய்ஸ். ஓகேங்களா? எந்த பார்த்து மல்டிபிள் ட்ரேட் பிளேஸ் பண்ண வேண்டாம். நான் ஏன் சொல்றேன்னா, நீங்கலாம் லாஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால சொல்றேன். ஓகேவா? மல்டிபிள் ட்ரேட் பிளேஸ் பண்ணாதீங்க. என்கிட்ட பேலன்ஸ் நெறைய இருக்குன்றதுனால நான் மல்டிபிள் ட்ரேட் பிளேஸ் பண்றேன். பட் அந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும் காய்ஸ், நான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. லைவ் பார்க்குறவங்க கொஞ்சம் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்பதான் நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். $7. காச பார்த்து பயந்துராதீங்க. ஓகேவா? நம்ம எவ்வளோ ட்ரேட் பண்றோன்றத பார்த்து பயப்படாதீங்க. இத நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் உங்களுக்காக நான் பண்ணல எதுவுமே. ஓகேவா? ட்ரேட்ல ரிஸ்க் இருக்கு. அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்டிங்கல் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் உங்கள காப்பாத்தும். ஓகேங்களா? நான் இங்க ஒரு அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பண்ண போறேன் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்கிட்ட பேலன்ஸ் நெறைய இருக்கு அப்படின்றனால நான் ரிஸ்க் எடுக்கிறேன். தயவு செய்து இந்த ரிஸ்க்க நீங்க எடுக்காதீங்க. நான் எப்பவுமே ப்ரொமோட் பண்ண மாட்டேன் இந்த விஷயத்துக்கு. ஓகேவா? தயவு செய்து ரிஸ்க் எடுக்காதீங்க அதிகமா. ஸோ கரெக்ட்டா மார்டிங்கல் ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணுங்க. 5 to 6 டைம்ஸ் நீங்க வந்து மார்டிங்கல் பண்ற மாரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அதுக்கேத்த பேலன்ஸ் வச்சுட்டு ட்ரேட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா எப்போ என்ன நடக்கும்ன்றது யாராலயுமே சொல்ல முடியாது. அதுதான் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ எதனா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் காய்ஸ். ஆமாம் ப்ரோ. கிரிஷ் ப்ரோ 5 செகண்ட்ஸ் டிலே வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் யோசிச்சு நிதானமா ட்ரேட் குடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் அதனால தான் சொல்றேன். இங்க ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். USD, BDT சப்போஸ் இது ரெட்ல குளோஸ் ஆகுது அப்படின்னும்போது நீங்க எல்லாம் அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் காய்ஸ். ஓகேவா? சப்போஸ் இது ரெட் ஆனா மட்டுமே. ரெட்ல குளோஸ் ஆனா அப் டைரக்ஷன்ல தைரியமா போலாம். 2 ஸ்டெப் மார்டிங்கல் ட்ரை பண்ணலாம். நான் யூசுவலா இவ்ளோ ட்ரேட் பண்ண மாட்டேன் காய்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு லைவ் போடுறேன் அப்படின்றதுனால தான் நான் ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? நானுமே ஓவர் ட்ரேட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டாச்சா காய்ஸ் எல்லாருமே? இது நல்ல கிரீன் கேண்டில் வருது அப்படின்னும்போது நம்ம ட்ரேட ஸ்கிப் பண்ணிடலாம் காய்ஸ் இந்த ட்ரேட. ஓகேங்களா? ஸோ இதுல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். USD, BDT ஸ்கிப் பண்ணிடுங்க.
இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காய்ஸ். சப்போஸ் இது ரெட்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் எப்படின்னா நான் பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்கள். இது எனக்கு ஒர்க் ஆகுது, நான் ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கேன் நல்லா. ஓகேவா? என்னன்னா ரிவர்சலில் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது காய்ஸ். ஓகேங்களா? 3 கேண்டில் கண்டினியூஸாக வந்து நல்லா கொஞ்சம் சைஸாக வந்திருக்கு ரெட் கேண்டிலாக. இங்கே கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் தேவைப்படுது. ஓகேவா? ரிவர்சல்னா ஐ மீன் சின்னதாக ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது. இந்த கரெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த கரெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே நெக்ஸ்ட் கேண்டில் வந்து $100 நான் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறேன். USD NGN. ஓகேவா? USD NGNக்கு அடுத்த ட்ரேட் நான் பிளேஸ் பண்ண போகிறேன் காய்ஸ். அப் டைரக்ஷனில் நான் சேம் டைரக்ஷனில் ட்ரேட் எப்பவுமே நான் பிளேஸ் பண்ண மாட்டேன். நான் பிளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ட்ரேடு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க காய்ஸ். டைமிங் ரொம்ப முக்கியம். கரெக்டான டைமிங்கில் ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க. எனக்குமே கொஞ்சம் மைனர் செகண்டில் டிலே ட்ரேட் பிளேஸ் ஆனதில். நம்ம சொன்ன மாதிரி இங்கேயுமே நம்ம 2 சான்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த சார்ட்டுக்குமே அதே மாதிரி சார்ட்டில் ட்ரேட் போட்ட பிறகு ப்ரோ லைவ் கட் வை மீன்ஸ் என்ன ப்ரோ? கரண்ட் கட்டு ப்ரோ காலிலேருந்து. ஸோ பேக்கப் சரியா இல்லை இங்கே. ஓகேவா? அதனால தான் லைவ் கட் ஆயிடுச்சு. ஓகேவா? மார்னிங்லேருந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ பேக்கப் சுத்தமாக இல்லை. பிசி ரொம்ப பவர்ன்றதுனால டக்குன்னு கட் ஆயிடுது. நம்ம நினச்ச மாதிரி ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டாக போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் ஆச்சுன்னா கொஞ்சம் லைக் போட்டு விடுங்க காய்ஸ். ஒன் மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி 5 மினிட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நோ, எடுக்காதீங்க. ஓகேவா? நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துறேன் காய்ஸ். எனக்கு இதுதான் ஒர்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்க முடியும். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அது இல்லாமல் எனக்கு அது ஒர்க் ஆகலை. ஓகேவா? 1 மினிட் கேண்டில் வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்காக ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ஒர்க்